everybody, வணக்கம் and welcome. இது சந்திப்போமா at Cinema Cafe. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சினிமா crew. ஆனா எல்லாருடைய crewனுடைய ஒரு இலக்கு அப்படினும் போது கண்டிப்பா அவங்க சிகரத்தை தொடணும் அப்படினு தான் நினைப்பாங்க. இன்னைக்கு நம்ம சந்திப்போமா at Cinema Cafeல நம்ம கூட இருக்குது சிகரம் தொடு டீம் and welcome. So இந்த சிகரம் தொட்டுட்டீங்க நீங்க, how do you feel so far? சிகரம் தொட்டுட்டோம் அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய வேர்ட், because we are yet to reach so many சிகரம்ஸ். So in சிகரம் தொடு got a very positive reviews. ஒரு நல்ல ஒரு பாராட்டு, ஒரு 2 வருட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பலனாத்தான் நாங்க கருதுறோம். எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கூடி இருக்கு டெஃபினட்டா. Oh, and talking about responsibility and விக்ரம், ஃபர்ஸ்ட் உங்களுடைய படம் கும்கி அப்படினும் போது அதுவும் ஒரு 2 வருஷம் நீண்ட பயணமா இருந்தது. சோ அகைன் அந்த சிகரம் தொடு அப்படினும் போது அது ஒரு சக்சஸ்ல போய் முடிஞ்சது, இதுவும் ஒரு சிகரம்க்கு போயிருக்கீங்க நீங்க. சோ how do you feel? சந்தோஷம் தான். இதுல வந்து ஆமா, கும்கி ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே மீட் பண்ணியாச்சு கௌரவ் சார். ஸோ அப்போலேருந்து லாங் டிராவல், நாங்கள் ஹிமாலயஸ்ல ஆரம்பிச்சு படத்தை இப்போ வந்து முடிச்சு உங்களுக்கெல்லாம் வந்து காமிச்சு நீங்க ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் அண்ட் ஒண்டர்ஃபுல் அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது அந்த 2 இயர்ஸ்க்கான உழைச்சது வந்து நல்லா இருக்கு. ரிவார்ட் பெருசாவே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். I will always call a pleasurable pain. ஆஹா, no pain no gain as in the movie. இப்போ நம்ம no brain no gain. மாரியாச்சு சார், டோட்டலா ஆளே மாறிட்டீங்க. So how do you feel? உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறது கௌரவா சிவாவா? கௌரவா. எப்படி அவ்வளவு டெரரா இருக்கீங்க, அதே சமயம் இங்க ஜாலியா சிரிச்சு பேசுறீங்க? அப்படி கிடையாது, தட் இஸ் மை ஜாப் இல்லைங்களா. அதான் ஆல்வேஸ் என்னோட ரவிக்குமார் சாரோட பாலிசி தான் அது. ஒரு தடவை ஒரு டைரக்டர் கோவப்பட்டானா ஒரு ஷாட்டை வந்து 1 மணி நேரத்தில் எடுக்க வேண்டியது 1/2 மணி நேரத்தில் எடுக்கலாம். ஸோ அந்த ½ hour வந்து நம்ம சேவ் பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் மணி இஸ் கெட்டிங் சேவ்ட் அப்படின்னும் போது ஸ்பாட்ல நான் ஒரு டேரக்டர் அப்போ ஸ்பாட்டுக்கே வந்தா கூட இப்போ ஜி வந்து வெரி ப்ரொஃபஷனலா இருப்பார், நானும் வெரி ப்ரொஃபஷனலா இருப்பேன். அதுக்காக நீ இப்படி அப்படி கிடையாது. ஸோ ஐ பி வெரி ஹாப்பி, வெரி ஜோவியல் வித் மை ஆர்டிஸ்ட், பிகாஸ் அவங்க பேஸ் மாறிடுச்சுன்னா எனக்கு இங்க ஒன்றும் பண்ண முடியாது. பட் as far as my other technicians concerned, I have to be little bit strong. That's why அப்பதான் ஸ்பீடா போக முடியும். அந்த எனக்கு இருக்க மிகப்பெரிய மைனஸ் அண்ட் பிளஸ் என்னன்னா, ஐ டேக் லாட் ஆஃப் ஷாட்ஸ். நான் பேசிட்டு இருக்கோம்னா ஜஸ்ட் ஒரு செஷன் வச்சு ஷாட் முடிக்க மாட்டேன். உங்க செஷன் ஒரு ஷாட், இவருக்கு ஒரு செஷன் ஒரு ஷாட், டாப் ஆங்கிள் எடுப்பேன், லோ ஆங்கிள் எடுப்பேன். என்ன காரணம்னா தட்ஸ் வை ஐ கவுண்ட் த ஸ்பீட் ஆஃப் த மூவி. ஒரு டயலாகுக்கு பட்டு நம்ம ஸ்பீட் போகும்போது நல்லா இருக்கும்ன்றாங்க. அப்ப நான் 4 ஷாட் எடுக்க வேண்டிய இடத்துல 8 ஷாட் எடுக்கும்போது ஐ ஹேவ் டு பி ஃபாஸ்ட். மை க்ரூ மெம்பர்ஸ் ஹேஸ் டு பி ஃபாஸ்ட். அதுதான் மிச்சப்படி நான். ஓகே, உங்க ஃபார்முலா என்ன அப்படிங்கறத கேட்ச் பண்ணிட்டோம். அந்த ஃபார்முலா எப்பயாவது விக்ரம் பிரபு உங்களுக்கு அப்ளை பண்ணிருக்காரு? அந்த கோவம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா உங்ககிட்ட இதுவரையும் 1% கூட கிடையாது. என்ன காரணம், அது மாதிரி நடந்துகிட்டதே கிடையாது. எனக்கு வந்து காட்ஸ் கிரேஸ், எனக்கு வந்து ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட் அவர். நான் என்ன சொல்றேன்றத முதல்ல அவர் புரிஞ்சுக்குவார், அவ்வளவுதான். என்னோட மைண்ட் செட்ன்றது வந்து என்னன்னா, இந்த படம் நல்லா வரணும் அப்படின்றதுக்காகத்தானே தவிர வேற எதுக்காக கிடையாது. அவர் என்ன பண்ணுவாருன்னா முதல்லயே ஸ்கிரிப்ட் பேப்பர் கையில வாங்கிடுவாரு. ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் என்ன நினைக்கிறேன்னா ஸ்பாட்ல வந்து 1/10 கொடுக்கும்போது வை ஷுட் ஐ கெட் வண்டர்ஃபுல். அண்ட் டென்ஸ் அத பத்தி பேசும்போது இப்போ லாங் கேப்போ இல்ல ஸ்ட்ரெனுவஸா ஒரே விஷயத்தை ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது do you get tired? Definitely no. நம்ம இஷ்டப்பட்டு கஷ்டப்படும் போது எப்படிங்க அதுக்கு ஒரு டயர்ட் தெரியும்? கரெக்ட். அண்ட் தூங்கா நகரம் படும்போது இந்த படத்துலயும் நிறைய நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா கேண்டிடா பல ஷாட்ஸ். இப்ப தெருவில் நடந்து போறோம் அப்படின்னா நீங்க செட்டப் பண்ணி அப்படிலாம் இல்லாம ரொம்ப கேண்டிடா பொதுமக்கள் மத்தியில கிரௌட் ஷாட்ஸ் நிறைய இருக்கு. அது உங்களுடைய ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல, அது கொஞ்சம் எனக்கு தூங்கா நேரத்தில் நான் பழகிட்டேன்னு சொல்லுவேன். நானும் என் கேமராமேனும். நான் ஜிக்கு தெரியும், எப்பயுமே கூட்டத்துக்குள்ளதான் கேமரா வர கேட்பாரு, என்னைக்காவது ஒரு நாள் கூட்டம் இல்லாம வைக்க மாட்டீங்களாப்பா அப்படின்னு. அது யூஸ் டு தட் அண்ட் தென் இட்ஸ் மோர் ஈஸி ஃபார் அஸ். எல்லாமே அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே ரியல் லொகேஷன்ஸ். நெவர் கோ ஃபார் செட்ஸ். ஆக்சுவலி போலீஸ் அகாடமி ரியல் லொகேஷன்ஸ், அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ரியல் லொகேஷன்ஸ். எல்லாமே வாண்ட் டு கோ டு தட் ரியல் லொகேஷன்ஸ் டு கெட் த ரியல் ஃபீல் ஆஃப் த ஆடியன்ஸ். அந்த ஈவன் நான் ஷார்ட் எடுத்துட்டு இருக்கும் போதே ஒன் சைட் சவுண்ட் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும், எஃபெக்ட்ஸ். அந்த எஃபெக்ட்ஸ் இருக்கவங்க வர சொல்லிடுவேன், இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எனக்கு ரியலா அங்க இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஆல்ரெடி எவ்ரி திங் ப்ரீ பிளான் எழுதிடுவோம் நாங்க. ஸோ தூங்க நேரத்துலையும் பாத்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் பேர் பங்கு எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள நீட்டா கேமரா வந்து ஒரு பேக்குள்ள போட்டு, ஜோல்னா பேக்குள்ள போட்டு, இன்னும் லென்ஸ் 2 லென்ஸை மட்டும் பக்கத்துல வச்சு மாத்திக்கிடுவோம், போயிட்டு வந்துருவோம். எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. nobody knows. The same thing happened for us in North India. விக்ரம் is known here. இப்ப நார்த் இந்தியால எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நாங்க வாட்டுக்கு நடுவாட்டில நடந்து போயிட்டு இருப்போம். அதுவும் ஹரித்வார், ரிஷிகேஷ் மாதிரி இடத்துல எங்களுக்கு எவனுக்குமே தெரியாது. சாமி மட்டும் வாட்டு போயிட்டு இருப்போம். நாங்க ஷூட்டிங் பண்றதே எவனுக்கும் தெரியாது. சோ அதனாலதான் அந்த கேண்டிட் ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப நேச்சுரலா எங்களால
எடுக்க முடிஞ்சது. நேச்சுரலா ஆத்தென்டிக்கா பல விஷயங்களை கொடுக்கணும்னு நினைச்சீங்க. அதே மாதிரி இந்த படத்துல லவ் போர்ஷனும் ஒரு எவ்வளவு போர்ஷன் இருக்குன்னு சொல்லலாம், ஒரு 50 to 60% அந்த குறும்புத்தனமான விக்ரம் பிரபு எங்களுக்கு காமிச்சிருக்கீங்க. இது வரைக்கும் ரொம்ப ஸ்டர்னா வந்து லவ் போர்ஷன் வந்து நீங்க ஜாலியா இருக்கீங்க, இங்க விக்ரம் பிரபு வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. இல்ல அவர் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைச்சாரோ அதுதான் ரியாலிட்டி அப்படிங்கறதுல ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்காரு உங்க டைரக்டர். அது ரியலா நீங்க பண்ணுங்கிறதுல எந்த அளவுக்கு கான்ஷியஸா நீங்க இருக்கீங்க? அதேதான். ஆமா ஆமா. அது எப்படிங்க? அது கூட அவர் நடிச்சு காமிச்சுதான் செஞ்சேன். வச்சு ஒரு பையனை வர சொல்றேன், நீங்க யோசிச்சு பாருங்க. கஷ்டப்பட்டு 2 பேரும் உட்காந்து இருக்காங்க, ஜி இப்படி ஜி ஜி இப்படி ஜி அப்படின்னு. அவன் ஒன்னும் சொல்ல முடியல. உடனே இவர் ஒன் மோர் அப்படின்றாரு. உல்டாவா இருக்கும், ஜி ஒன் மோர் கேட்பாரு எங்க கிட்ட. இல்ல ஆக்சுவலி அது ஏன்னா நாங்க ஷூட் பண்ண செட் இன்சைட் தி ஃபிளைட், சோ it's such an awkward thing to do. Flight too, but that whole mental thing itself. There's too much pressure on you, know. இப்போ வந்து நீங்க சாக போறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் பக்கத்துல அது யோசிச்சு பாருங்க. அத வந்து எப்படி நம்ம யோசிச்சு அதை செய்யறது, அதுக்கு ஃபர்ஸ்ட் அவரோட ரொம்ப நேரம் எப்படி ஹீரோ அப்படி செய்யலாமா, அப்படி செய்ய முடியுமா அப்படிலாங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பேச்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சீன் ஆக்சுவலி வாஸ் கோனா ஹேப்பன். அது லைக் என்ன செய்யணுமா, இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டேன். இல்ல இங்க பாருங்க இப்படிதான் செய்யணும் அப்படின்னு இவர் ரொம்ப ஆர்வமாயிட்டாரு. சரி, இவரோட ஆர்வத்துல இருந்து கொஞ்சம் எடுத்துதான் செஞ்சேன். பட் ஓப்பனிங்லயே பயங்கர பரபரப்பா ஒரு டென்ஷன் மூடோட எடுத்துட்டு போயிருந்தீங்க. பட் இந்த படம் இவ்வளவு கிரிப்பா எல்லாரும் உட்காந்து பாக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருந்தே ரொம்ப ரிசர்ச் ஒர்க் எல்லாம் அதிகமா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத நாங்க கேள்விப்பட்டோம். அந்த ரிசர்ச் ஒர்க் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த படத்துக்கு? பிகாஸ் அப்பதான் ஒரு ஆத்தென்டிசிட்டி வரும். அதுல ஒரு நம்பகத்தன்மை இல்ல அப்படின்னா இந்த படம் சத்தியமா ஒர்க் அவுட் ஆகுது முன்னாடி எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு ஏடிஎம் பத்தி நம்ம சொல்றோம், ஏடிஎம் ஃப்ராட பத்தி சொல்றோம், டெஃபினட்டா நடந்துகிட்டு இருக்க ஒரு கரண்ட் இஷ்யூ. அப்ப கரண்ட் இஷ்யூவை நான் ரொம்ப கற்பனையா சொன்னேன்னா ஆடியன்ஸ் டே அப்படின்றான் தப்புன்னு. ஸோ அதனால அதுக்கு உண்டான ஒரு ஹோம் ஒர்க்கு வந்து ஒரு 6 months எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ ஆஃப்டர் கமிட்டிங் விக்ரம்ஜி, ஆஃப்டர் கமிட்டிங் யூடிவி எல்லாம் ஷூட்டிங் போறதுக்கு ரெடி. பட் ஐ செட் எல்லாம் ஓகே சார், எனக்கு ஸ்கிரீன் பிளேக்கு இன்னும் 6 months டைம் வேணும்னு. ஸோ கொஞ்ச நேரம் அப்படி தனஞ்சயன் சார் பார்த்தாரு. அப்ப சொன்னேன், சார் உங்கள்கிட்ட சொன்ன கதையை நான் அப்படியே எடுக்கணும், அதை விட இன்னும் ரியலிஸ்டிக்கா வேணும்னா முதல்ல எனக்கு அந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் தெரியணும். ஸோ கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க சார். ஹோல் ஹார்ட்டட்லி ஹி அக்செப்டட், மை ஹீரோ அக்செப்டட். அதனால ஐ வென்ட் ஃபார் ஒரு ரெக்கி மாதிரி ஜாலியா போய் அந்த ஸ்கேம்ல ஈடுபட்ட ஒருத்தரை ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சு எப்படி பண்ணாங்க, போலீஸ் அதை எப்படி ட்ராப் பண்ணாங்க, எந்த இதுல கண்டுபிடிச்சாங்க. கேன் யூ பிலீவ் இட்? ஒரே ஒரு விசிட்டிங் கார்டு, அந்த விசிட்டிங் கார்டுல அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பை ஒட்டி he has stolen 2 crores amount. ஓ பிக் டீல். பெரிய ராஜஸ்தான்ல அருமையான வீடு கட்டி ஜாலியா இருக்காப்ல. தென் ஒன்லி போலீஸ் காட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்போது ரொம்ப புதுசா இருந்தது எனக்கு. ஸோ அப்ப டிசைடட் ஓகே வி ஹேவ் டு இன்கார்பரேட் ஆல் தீஸ் திங்ஸ் டு மேக் ஒரு நம்பகத்தன்மையோட வர்றதுக்குன்ட்டு. Educating the public also. Educate the public. People are all well educated first. உங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு தெரியாம இருக்கவே இருக்காது. டெஃபினட்டா ஏடிஎம்ல போனோம்னா பணம் எடுக்கும்போது பக்கத்துல யாரா இருக்காங்களான்னு பாக்குறீங்களா? டெஃபினட்டா பாக்குறீங்களா? ஏடிஎம்ல நீங்க உள்ள போகும்போது இன்னொரு ஆள் வெளியே தான் நிக்கணும்னு சொல்றீங்களா? அப்ப யூ நோ ஹவு பீப்புள் வில் கம் அண்ட் டேக் யூர் மணின்றது தெரியும். யாராவது வந்து கத்தி வச்சா ரிவர்ஸ் நம்பர் அடிங்கன்னு சொல்றாங்க, அதுவும் தெரியும் ஆடியன்ஸுக்கு. பட் தீஸ் ஆர் ஆல் நோன் ஃபேக்ட்ஸ். அன்னோன் ஃபேக்ட்ஸ் ஆர் தேர். அதைத்தான் நான் கொண்டு வரணும்னு நான் கொஞ்சம் மெனக்கட்டேன். சோ ஆடியன்ஸுக்கு இதுதான் சொல்லிட்டோம்னா போதும், தே ஆர் ஃபர்டல் மைண்டட். அவங்க பயங்கர நம்மளை விட கிளவர், நம்மளை விட புத்திசாலிகள். அவங்களுக்கு தெரியும் இப்படி நடக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம்னா புத்திசாலித்தனமா அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. வண்டர்ஃபுல். அண்ட் ரிசர்ச் ஒர்க்கே இந்த அளவுக்கு மெட்டிகுலஸா பண்ணிருக்காரு அப்படிங்கும் போது உங்ககிட்ட இருந்து எப்படி எதிர்பார்ப்பாரு, எந்தெந்த கோணங்கள்ல எதிர்பார்ப்பாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க விக்ரம் பிரபு? ஸ்கிரிப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு கேட்ட உடனே. ஸோ அதுல வந்து அந்த கேரக்டர்ஸ், அவர் டிஸ்கிரைப் பண்ண கேரக்டர்ஸ், அந்த அப்பா பையன் அண்ட் சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்கிரிப்டா இட் வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ அவர் அந்த கேரக்டர்ல இருந்து என்ன எதிர்பார்க்கறாருன்னு புரிஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு ரியாலிட்டியா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்தா எப்படி கொடுக்கணும், இல்ல அந்த ஒரு அப்பா பையனுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன யோசிக்கிறாரு அப்படிங்கறது வந்து அவர்கிட்ட பேச புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் நிறைய ரிசர்ச் பண்ணியிருந்தாரு. ஸோ ஏதாவது டவுட்னா அவர்கிட்ட கேட்பேன். பட் அதை தாண்டி நாங்க தமிழ்நாடு போலீஸ் அகாடமியில போய் ஷூட் பண்ணோம். அண்ட் நம்ம தான் ஃபர்ஸ்ட் படம் ஷூட் பண்ணதுக்கு.
அவங்களுக்கு அது ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் என்டையர் போலீஸ் ஃபோர்ஸ்க்கு. பிகாஸ் அங்க போய் நாங்க கேக்குறதை தாண்டி அவங்க ஜாஸ்தி ஹெல்ப் பண்ணாங்க. நாங்க வந்து ஐ ஹேட் டு லைக் வேற ஃபுல் பரேட் காஸ்டியூம் ஃபுல் பரேட் யூனிஃபார்ம்லாம் போட்டிருந்தேன். அது வந்து அவங்களே வந்து இங்க காஸ்டியூம் வராட்டம் அங்க நின்று எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க. நான் ஏதாச்சும் எங்கேயாவது கரெக்டா ஏதாவது தப்பா விட்டோம்னா அவங்க வந்து கரெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தே வெண்ட் அவுட் ஆஃப் த வே டு கம் அண்ட் டூ ஆல் தீஸ் திங்ஸ். இது வந்து நான் அவங்க கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து அங்க இருக்கிற அந்த ஒரு ஃபியூ இயர்ஸ் அங்க பிராக்டிஸ் ட்ரெயின் பண்ணி வெளியில கிராஜுவேட் ஆகி வரப்போது not only are they physically strong, mentally very strong people. So like மைண்ட்ல வெரி வெரி பவர்ஃபுல் பீப்புள். ஸோ அதனால தான் ஐ தாட் ஓகே அதை நான் அப்படியே என்னோட கேரக்டருக்குள்ள எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சது தான். அதை நான் எடுத்துட்டு வந்தேன். அண்ட் காப்ஸ்னாவே தே ஹாவ் டு பி வெரி ஃபர்ம் in their decisions and everything. So அந்த ஒரு ஆஸ்பெக்டையும் எடுத்துட்டு வந்தேன் அதுக்குள்ளார. So it was all அப்படியே as the shooting was happening I would learn a lot of few things and I would try to incorporate it. Wonderful. And Gaurav, நீங்க சொல்லுங்க, இந்த படத்துக்கு சிகரம் தொடுக்கு சூப்பர் சாய்ஸ் முதல்ல விக்ரம் பிரபுல ஆரம்பிச்சு ஹீரோயினா இருக்கட்டும், மத்த கேரக்டர்ஸா இருக்கட்டும், சத்யராஜ் சாரா இருக்கட்டும், பெர்ஃபெக்ட் சாய்ஸ் அப்படின்னு நீங்க எப்படி டிசைட் பண்ணீங்க? அந்த கதை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா முடிச்சு பவுன்ஸ் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு ஜிட்ட வந்து கதை சொல்லும் போது அவர் ஹீரோ, அதுக்கப்புறம் என் மனசுல இருந்த ஒரே கேரக்டர் சத்யராஜ் சார். அப்பா அவர்கிட்ட கதை சொல்லும் போது இந்த கேரக்டர் வரும் அந்த கேரக்டர் வரும்னு சொல்லுவேன், சத்யராஜ் சார் வருவாருன்னு சொல்லுவேன். அது மட்டும் பேரு செல்லப்பா, செல்லமான அப்பா, அதான் செல்லப்பா. ஸோ தட்ஸ் த மீனிங். சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதுல வந்து நாங்க பர்பஸா வச்சிருந்தோம். அது வை செல்லப்பா பேர பேர் வச்சிருக்கலாம் இல்லங்க, இது செல்லமான அப்பா, அதான் செல்லப்பா. இது ஈவன் முரளி பாண்டியனுக்கு கூட நாங்க ஒண்ணு வச்சிருந்தோம். தென் சரி ஓகே ஸ்கிரீன் பிளேல நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி எடுத்தோம். அப்பாவுக்கு வந்து காப் ரொம்ப எவ்வளவு தூரத்துக்கு பிடிக்கும்னா டு த கோர் ஹி லவ் த காப்ல, இஸ் த காப் இஸ் லவிங் த. அப்படின்னும் போது பையனுக்கு ஏன் முரளி பாண்டியன் பேர் வச்சாருன்னா காக்கி சட்டை படிக்காதவன் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. அப்ப காக்கி சட்டையில வந்து கமல் சார் பேர் முரளி, அலெக்ஸ் பாண்டியனுக்கு பாண்டியன், so he became முரளி பாண்டியன். Wonderful. That was the thing. First we had it in the script. Logic behind the name. Logic. Even dialogue சொல்றாரு, எங்க அப்பா எனக்கு பேர் வச்சது நான் காக்கி சட்டை இது பண்ணலான்னு காமெடின்னு சட்டி இருப்பாரு. நல்ல வேலைடா நீ இந்த படம் வரும்போது பிறக்கல, இல்லாட்டி உனக்கு இந்த பேர் வச்சிருப்பாரு அப்படின்லாம் we had the script. இது இருக்கும் வச்சு எல்லாம் இருந்த ஸ்கிரிப்ட்ல. அப்புறம் ஒன் டைம் இவள் கட் டவுன் சில திங்ஸ்ல அதெல்லாம் கட் டவுன் ஆச்சு. So I was very clear, இதுல எது சொன்னாலும் ஒரு சின்ன மீனிங் இருக்கணும். படத்துல ஒரு சீன் வருதுன்னா அதுல ஒரு சின்ன மீனிங் இருக்கணும். அது எங்கேயுமே லூப் ஹோல்ஸ் இல்லாம ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணணும்னு ட்ரை பண்ணதுல கொஞ்சம் சக்சஸ். அண்ட் வண்டர்ஃபுல். இந்த டெக்னிக்கலான விஷயங்களை பத்தி பேசும்போது சீன் டிரான்சிஷன், ஒரு சீன்ல இருந்து இன்னொரு சீனுக்கு வந்து ஒரு அழகா நூல் கோர்த்து விட்ட மாதிரி போச்சு. ஜம்ப்ஸோ இல்ல வந்து அந்த ஃபயர் காமிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த சீன்லயும் அந்த ஃபயர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ரொம்ப அழகா இருந்தது, ரசிக்கும்படியா இருந்தது. அண்ட் சாங்ஸ் வித்தியாசமான சாங், ஒரு சாங் போல இன்னொரு சாங் இல்ல, இவ்வளவு கியூட்டா குறும்புத்தனமா விக்ரம் பிரபுவால பண்ண முடியும் அப்படின்னும் போது எங்களுக்கே வந்து ஸ்கிரீனை பார்க்கும்போது ரொம்ப குதூகலமா இருக்கு. அவர் செம்ம குறும்புக்காருங்க, யோசிக்கிறாரு. அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க நிறைய பேசுவாரு. என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கலையே. சச்ச ஜோவியல் காய், பயங்கர ஜோவியலா இருப்பாரு. என்னன்னா டைரக்டர்ஸ் ஷுட் ஸ்பீக், ஹீரோ ஷுட் லிசன். அதுதான் மெயின். அடுத்தவங்க என்ன செய்யறாங்க என்ன பண்றாங்க, வெரி குட் அப்சர்வர். ஆக்சுவலா முதல்ல அவர்கிட்ட இருந்து நான் நிறைய சொல்லுவேன். நான் நிறைய பேசுறேங்க எனக்கே தெரியும், பட் இயக்குனர் நான் பேசிட்டாங்க, ஒரு வழி இல்ல. பட் சைலண்டா அப்படியே வாட்ச் பண்ணி கரெக்டா காரியம் வச்சிருங்க நீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹி அப்சர்வ்ஸ் தி திங்ஸ் எக்ஸாக்ட்லி வாட்ஸ் ஹேப்பனிங் இந்த இது. கரெக்டா வந்து என்கிட்ட ஒரு சின்ன தப்புனா நான் காது கட்சிருக்காங்க, உங்களோட பாடி லாங்குவேஜ் தப்பா இருக்கு கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்ட்டு போவார். சோ ஒரு இயக்குனரா என்னால பார்க்க முடியாது கூட, ஒரு நடிகரா அவர் பார்த்துட்டு என்ன சொல்லும் போது அப்ப ஹவு வாட் அ கீன் அப்சர்வர். அதே மாதிரிதான் செம்ம லந்தடிப்பாரு. இவரும் சதீஷும் நம்ம ஈரோடு மகேஷும் சேர்ந்துட்டாங்கன்னா செட்டுக்குள்ள கேட்கவே வேணாம். அது வாட்டு நான் ஒரு சீரியஸ் சீன் எடுத்துட்டு இருக்கோம், அழுத சீன் நாங்க வாட்டு சிரிப்பு சத்தம் கேட்டுட்டு இருக்கோம். அவ்வளவு வெரி ஜோவி. அதனால தான் see whatever you have inside you need a catalyst, அவ்வளவுதான், to bring it out. அந்த கேட்டலிஸ்ட் நான் இருந்திருக்கேன் அவ்வளவுதானே தவிர it is there inside. அது இல்லாம வெளியே கொண்டு வர முடியாது. நீங்க ஆடுங்க, நீங்க குறும்பா இருங்கன்னா எப்படி குறும்பா இருப்பீங்க? நீங்க ஒரு பஞ்சு கொடுங்க அப்படின்னா ஒரு குத்து குத்தலாம் டம்முன்னு, ஒரு சிரிங்கன்னா சிரிக்கலாம். உங்க குறும்புத்தனத்தை உள்ள இருந்து கொண்டு வரணும், எப்படி கொண்டு வர முடியும்? இருந்தா தானே வர முடியும். பயங்கர குறும்புக்காரர். சரி, இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரைட்டான கொஸ்டின். இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாத ஒரு உண்மை விக்ரம் பிரபு பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்ககிட்ட நிறைய வளர் இருப்பாருன்னு நினைக்கிறேன், எங்களுக்கு சொல்லுங்க. அதுதான் இப்ப சொன்னேன், அவர் குறும்புக்காரங்க. உண்மையை போட்டு உடச்சிட்டீங்க. ஆல்ரைட்,
இல்ல கேட்டு பார்த்தேன் வந்தா நல்லதுதானே இன்ஃபர்மேஷன். சரி சூப்பர் சார். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம சாங்ஸ் பத்தி தொடர்ந்து பேசுவோம். சாங்ஸ்லயும் நிறைய விஷயங்கள் இருக்கு விக்ரம் பிரபு உங்ககிட்ட பேசுறதுக்கு. அந்த சீன சூப்பர் சீன சாங் சார், பயங்கர சீனா உங்களோட காஸ்டியூம்ஸ். அண்ட் எஸ்பெஷலி பீச்ல வந்து அவங்க மோனல் வந்து பேண்ட்ஸ் போட்டிருப்பாங்க, நீங்க வந்து அவங்கள விட கிளாமரஸா வேட்டியை மடிச்சு கட்டி ஆடி இருக்கீங்க. இது what comments do you have to say? நாங்க கேட்கணும் நினைச்சேன், கேட்டீங்க, சொல்லுங்க. இதெல்லாம் அப்ப முன்னாடி ஸ்கிரிப்ட்ல இருந்ததா? இன்னைக்கு ஐ மீன் தமிழன் தானே, தமிழ் வேட்டி இருக்கு, லுங்கி இருக்கு, என்னாலும் கட்டலாம். அது எப்படி கட்டுறது, ஆம்பளைனா அப்படிதான் கட்டுவாங்க, அப்படிதான் கட்டினேன். சூப்பர் சார். அண்ட் சாங்ஸ் பத்தி பேசிட்டதுக்கு அப்புறம் இந்த ரோல் அப்படின்னும் பொழுது கண்டிப்பா வந்து பிரபு சாருக்கு எப்படி ஒரு அக்னி நட்சத்திரமோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த சிகரத்தோட பெர்ஃபெக்டான லான்ச், ஒரு காப் ரோலுக்கு, அதுவும் அந்த ட்ரீம் ரோல், எல்லா ஆக்டருக்குமே ஒரு ட்ரீம் ரோல், இது ஒரு பெர்ஃபெக்டான லான்ச் நினைக்கிறீங்களா? யா, ஐ மீன் அது ரெண்டும் கம்பேர் பண்ண முடியாது. நிச்சயம் அந்த மாதிரி கம்பேர் பண்ண முடியாது. பட் இது வந்து ஒரு மெயின்லி ஃபாதர் அண்ட் சன். அப்கோர்ஸ் நீங்க அக்னிநட்சத்திரம் பாத்தீங்கன்னா அது ஃபாதர் அண்ட் சன் ஃபேமிலி இது, பட் அதே நேரத்துல ஒரு காப்புங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இன்னைக்கும் நீங்க அக்னி நட்சத்திரம் சொன்னா அது காப் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிகரம் தோடுல வந்து உங்களுக்கு சிகரம் தோடுன்னு சொன்னா உங்களுக்கு அந்த காப்பும் ஞாபகம் வர அளவுக்கு அந்த ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஒரு கதை தான் இது. ஸோ கம்பேர் பண்ண முடியாது. பட் ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா காக்கி ட்ரெஸ் போடுறதுங்கிறது சும்மா இல்லை, ஒரு பெரிய பொறுப்பு. அண்ட் அது வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல, இந்த மாதிரி ஒரு கதையில அது வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எதுக்கு சார் நிறைய டேக்ஸ் எடுத்துக்கிட்டாரு? ஹீரோயினோட ரொமான்ஸ் சீன்ஸ்க்கா, இல்ல ஃபைட் சீன்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ்க்கா, இல்ல வந்து இமோஷனல் சீன்ஸ்க்கு எதுக்கு நிறைய டேக்ஸ் எடுத்தாரு? இமோஷனல் சீன்ஸ் இந்த படத்துல இருக்க எல்லாமே ஒன் டேக். ஆக்சுவலா தெளிங்க ஃப்ராங்க்லி, அந்த அப்பாவை இது பண்ணதுக்கு அப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல்ல வந்து அவர் அழுவாரு ஒரு சீன். அதில் நான் 2 விஷயம் தான் சொன்னேன். இது வந்து எனக்கு ஒரு ஒரு ஆங்கிரியும் இருக்கணும், ஒரு அப்பாவை ஒரு அந்த என் அப்பாவுக்கு வந்து ஒரு குண்டூசி கூட படக்கூடாதுன்னு நினைச்சேன், சுட்டானுங்களேன்ற அந்த ஒரு வெறியும் இருக்கணும், ஒரு ஒரு அழுகையும் இருக்கணுங்க. அப்படியே போய் உட்காந்துட்டார் ஒரு 20 நிமிஷம். நான் சொல்றேன் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விட்டுடுங்க. பிகாஸ் இட்ஸ் கிரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரியோட மெயின் பிளாட். எனக்கு இங்க இருந்து தான் அவரோட எலிவேஷன் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. எதுவுமே சொல்லாதீங்க, அவரை விட்டுடுங்க அப்படின்ட்டு. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு வந்தாரு, ரெடி அப்படின்னாரு, ஒரே டேக் ஓகே. ஈவன் த லாஸ்ட்ல வந்து அப்பாவோட கை பிடிச்சிட்டு அவர் அழுவாரு. அதாவது ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா சந்தோஷப்படுறதுக்கும், தோத்துட்டு வீட்டுக்கு வந்தா ஆறுதல் சொல்றதுக்கும் ஒரு ஃபேமிலி வேணும்பா. அந்த ஃபேமிலி மட்டும் இல்லைன்னா நம்ம ஜெயிச்சதுக்கும் தோத்ததுக்கும் அர்த்தமே இருக்காது. உன் பையன் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன், நீ எனக்கு வேணும்பான்னு சொல்லி அந்த கையை பிடிப்பார். ஐ ரிட்டன் த டயலாக்ஸ், தட்ஸ் இட். அதுக்கு எங்க பாஸ் கொடுக்கணும், எங்க அழுகணும் அப்படின்னு அந்த ஒரு தத்துவம்லாம் வந்து அது நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது. டெஃபினட்டா இப்ப நான் எங்க அப்பா நினைச்சாலும் நான் வேற மாதிரி அழுவேன், அவர் அழுகிறது வேற மாதிரி இருக்கும். அப்ப எனக்கு வந்து அங்க அப்படியே சொல்லிட்டு நான் அமைதியாயிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருந்தாரு, அதுவும் ரெடின்ட்டு வந்தாரு. சத்யராஜ் சார் அப்படியே படுத்திருக்கணும், சீன்ல உள்ள வந்தாரு, அப்படி அந்த ஆக்ட் கொடுத்துட்டு he supposed to stand there. ஆக்சுவலா அத சொல்லிட்டு அவர் கை கொடுக்கணும், சத்யராஜ் சார் அந்த டாப் பண்ணுவாரு, தட்ஸ் இட். அது முடிச்சுட்டு அவர் டாப் பண்ணிட்டு அந்த ரியல் அப்படி பாப்பாரு, அப்படியே சத்யராஜ் சார் ஹேக் பண்ணி ஒரு கிஸ் கொடுப்பார் தலையில. So that and all I can't go and teach. That is his dream. அப்பா எங்க அப்பாவை மனசுல நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. So that's it, முடிஞ்சு போச்சு எனக்கு. So simple. So இந்த சீன்ஸ்ல தான் வந்து புகுந்து விளையாண்டவரு. கொஞ்சம் லவ் சீன்ஸ்ல தான் கொஞ்சம் ஜஸ்ட் பாஸா என்ன அப்படின்னா மோடல் கிட்ட கொஞ்சம் ரொமான்ஸ் அவருக்கு வந்து சூப்பர் சீன்ஸ் நம்ம ஹைலைரியஸ். அந்த கிசிங் சீனுக்கு மட்டுமே ரொம்ப டார்ச்சர் பண்ணி விட்டாரு எனக்கு. ஓகே, இதோட எனக்கு வேலை மிச்சம். அடுத்து நம்ம ஹீரோயினுக்கு வருவோம். சோ ஹீரோயின் அப்படின்னும் பொழுது வர்ணிக்கணும், படத்துல என்னமா வர்ணிச்சிருங்க, ரவுண்ட் ஃபேஸ், அழகா வந்து 5'2" ஹைட், இந்த மாதிரி ஒரு கலர். இப்ப வந்து ஹீரோயினுக்கு வச்ச முதல் லாக்கே அதான். மை ஹீரோ 6.2, ஹீரோயின் should be 5.7 சொல்லிட்டு தான் ஹீரோயின் செலக்ஷன் ஆரம்பிச்சு. டயலாக் எனக்கு மனப்பாடம் ஆகல சார், இவருக்கு சூப்பரா இருக்கு. இப்போ ஹீரோயினை வர்ணிக்கணும் அப்படின்னு எப்படி வர்ணிப்பீங்க? உங்க ஹீரோயின் மோனல் ஒரு கோ ஆர்டிஸ்டா இஸ் வண்டர்ஃபுல். இது லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். இப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, அவங்க குஜராத்தி, நம்ம இங்கேருந்து போய் ஒரு குஜராத்தி படத்துல நடிக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க, குஜராத்தி கத்துக்கிட்டு செய்யணும்ல. அதே மாதிரிதான் அவங்க இங்க வந்து தமிழ் கத்துக்கிட்டு செய்யறாங்க. அதே ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் தான் நினைக்கிறேன், ஒரு கமிட்மெண்ட் அதுக்கான இது தேவை. அண்ட் ஷி இஸ் டூயிங் இட். ஐ விஷ் ஹர் தி பெஸ்ட். சோ நீங்க வர்ணிச்ச மாதிரி தத்ரூபமா இப்ப நம்ம வந்து மோனல் ஜாயின் பண்ண போறாங்க, நம்ம கூட சந்திப்போமா ஆட் சினிமா கேஃபேல. தேங்க்ஸ் a lot கௌரவ் சார். நீங்க சொல்ற முன்னாடி கும்பிட்டு பாத்தீங்களா? நீங்க டைரக்டர் சார், எப்ப எனக்கு தெரியும்.
ஏன்னா என் ஹீரோ விட்டு இப்ப நான் கிளம்பும் போது ஹீரோயின் வரணும், ஹீரோயின் என்ட்ரி வரணும். கோவை சார்ல என்ட்ரி வேணுமா, ஹீரோயின் என்ட்ரி வேணுமா? ஹீரோயின் என்ட்ரி சார். இப்போ நாங்க எதிர்பார்க்கறது அதான் சார். Okay, my Ambujam will come and join me. Super sir, wonderful. Thank you so much. All the way. Thank you, Ambujam. Murali Pandiyan. Okay. நம்ம விக்ரம் பிரபு வர்ணிச்ச மோனல் இப்ப நம்ம கூட வந்தாச்சு. வெல்கம் மோனல். So how is this Sigaram Thodu for you to start with? Sigaram Thodu is for me a different life. Sigaram Thodu is for me, it's very unique movie because of I started with Vanavarayan Vallavarayan. When I started my first movie, it was Vanavarayan Vallavarayan. It was a village girl, and as Ambujam in Sigaram Thodu, I'm a doctor, I'm a modern girl, so yeah, it's really big differences there in the character wise. Wonderful. So ipo Vikram Prabhu as a hero of this movie, as a friend and as a co-artist with you, how would you describe him? Vikram as a very nice, silent and calm human being. I never seen him as get angry on set. He's really calm, like composed, always be himself. So as an actor, yeah, we used to talk. We will, whenever any scene is there between us, so we'll talk how we're gonna do this. So that we'll discuss. But yeah, otherwise he's always composed like this. Monal, your duty now. I'm passing on my duty over to you. 2 questions, just 2 questions. All that, you know, these 2 years you wanted to ask Vikram Prabhu, you can do that now. Who you really like to work with? Who you already worked? First. Work பண்ண heroines கூட திரும்பி work பண்ணனும். டைரக்டர் கூட இருக்கலாம். No. I'm telling. எப்படி மடக்கணும்ன்றதுலயே இருக்கு சார். True. Yeah, throughout. இது செஞ்ச all my projects that I've done, I've enjoyed to the most, and only because of that, அதனால தான் அதுக்கான ஒரு சக்சஸ் இருந்திருக்கு. And I don't mind repeating any of the No, I want to have. See, she told us 2 questions. I'm asking only one. Strict exam ல இருக்காங்க. என்னால எதுமே பண்ண நான் கூட பரவாயில்லை. I like to have a name. Oh, name. Okay. Can I say Anand Shankar? I would like to work with because he's. I think he's very far ahead in the approach that he goes with the script. So சொல்லுங்க ஃபைனலா இந்த ஒரு சக்சஸ் நீங்க யாருக்கு மேஜர் அட்ரிபியூட் பண்ணனும்னு நினைக்கிறீங்க as a team? As a team டீமுக்கு தான். Each one of us we've done எங்களுக்கு என்ன ஒரு பொறுப்பு கொடுத்தாங்களோ அதை தான் நாங்க செஞ்சிருக்கோம். டைரக்டர்ல ஆரம்பிச்சு மியூசிக் டைரக்டர், கேமராமேன், அதெல்லாம் அவங்களோட டீம்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணதெல்லாம் வண்டர்ஃபுல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம், இது கேமராமேன் டிபார்ட்மெண்ட். So much of night shoot இருந்துச்சு. It was very hard sometimes, but still அதெல்லாம் முடிச்சு இன்னைக்கு ஒரு படமா எடுத்துட்டு வர்றதுக்கு everyone was there together. We all put in our effort. So ஒவ்வொருத்தரும் இதுல இன்வால்வ் ஆகி செஞ்சதால தான் இந்த தனியா ஒருத்தருக்குன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா கௌரவ் சாருக்கு இருந்தது ஒரு ட்ரீம். அந்த ட்ரீம்ல நாங்க எல்லாம் இன்வால்வ் ஆனோம். அதனாலதான் இன்னைக்கு படம் ஒன்று வந்திருக்கு. ஸோ Wonderful. And just one question out of curiosity. College day school ஏதோ இது பண்ண கூடாது பண்ணி வீட்ல மாட்டி திட்டிக்கிட்டு எப்பயாவது வாங்கிருக்கீங்களா? இது லாங் ஃபிளாஷ்பேக் போகுது. இல்லவே இல்லையா? என்ன சார் எக்ஸைட்மென்ட் உங்களுக்கு லைஃப்ல? இவ்ளோ நல்ல பிள்ளையா இருக்கீங்க. மாட்னா எக்ஸைட்மென்ட் இல்ல, மாட்டாம இருந்தா எக்ஸைட்மென்ட். ஓ, அப்ப நடந்துருந்தாலும் வீட்ல தெரியவே இல்லை இன்னும். வண்டர்ஃபுல், சூப்பர் சூப்பர் சார். இந்த உண்மை இங்க போட்டு உடைச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் தெரிஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறது இல்ல. ஆக்சுவலி நான் அதை பத்திலாம் பேசியிருக்கேன். இருக்கு ஒரே ஒரு வாட்டி காலேஜ் கட் பண்ணிட்டு போயாச்சு, ஸ்கூல் கட் பண்ணி போயிருக்கேன், அவ்வளவுதான். அதுல மாட்டல உங்களுக்கு ஒரு பெருமை வேணும். சூப்பர் சார், வண்டர்ஃபுல். So it was very nice talking to you, Monal, and congratulations to the entire team. Sigaram Thodu ஒரு huge hit ஆயிருக்கு. And thanks a lot. நிறைய படங்கள் வரணும், இதே மாதிரி நாங்களும் என்ஜாய் பண்ணோம். And thanks a lot for watching. This was Sandip Poma with Cinema Cafe with Divya, and this week we have Sigaram Thodu team.